விஜய் அமைச்சரவையின் பவர் சென்டர் இவர்தானா? ஓய்வு பெற்ற டிஜிபி ரவியை வட்டமிடும் ஐபிஎஸ் அதிகாரிகள். தமிழக தேர்தல் முடிவு வெறும் ஆட்சி மாற்றத்தோடு நின்றுவிடாமல் தமிழக காவல்துறை அதிகார அடுக்குகளையுமே ஆட்பறிக்க தொடங்கியுள்ளது. புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்க உள்ள நிலையில் விஜயின் வெற்றியை அன்றே துல்லியமாக RN ரவி கணித்தார். டிஜிபி ரவி இப்போது அதிகாரிகளால் அதிகம் தேடப்படும் நபராக மாறியுள்ளார். குறிப்பாக முக்கிய பதவிகளை குறிவைக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரவியின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள திரைமறைவில் காய் நகர்த்தி வருகிறார்களாம். இது உண்மையா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது. நடந்து முடிந்த இந்த தேர்தல் முடிவு தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, மாநில நிர்வாகத்திலும் இப்போது நேரடி மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கும் நிலையில் அதிகார மட்டத்தில் புதிய சலசலப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு விஜயின் வெற்றியை துல்லியமாக சொன்ன ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவியை நோக்கி இப்போது பல அதிகாரிகளின் கவனம் திரும்பியிருக்கிறது. ஓய்வு பெற்ற டிஜிபி ரவி தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட ஒரு வீடியோ ஒன்றுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. சுமார் 2 லட்சம் பேரிடம் கள ஆய்வு செய்து தாவேகா 41% வாக்குகளுடன் தனி பெரும்பான்மை பெறும் என கூறியிருந்தார். அதே சமயம் திமுகவில் வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் பேசுகிறார். கட்சி நிர்வாகிகள் உறவினர் என்பதால் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் ரவி மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஆனால் தேர்தல் முடிவு அவர் சொன்னதில் பாதி சரியாக நடந்தது. இப்பொழுது பார்த்தால் புதிய ஆட்சிக்கு அதிகார மையங்களுக்கு நெருக்கமான ஒருவராக ரவி பார்க்கப்படுகிறார். ஒரு புதிய ஆட்சி அமையும் பொழுது காவல்துறை நிர்வாகத்துடன் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பது வழக்கம்தான். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்பட்ட தற்காலிக அதிகாரிகளுக்கு பதில் புதிய அரசுக்கு இணையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை நியமிக்க முதல்வர் தரப்பு ஆலோசித்து வருகிறது. சென்னை, தாம்பரம் கமிஷனர்கள் தொடங்கி மாவட்ட எஸ்பிக்கள் வரை பெரிய லிஸ்ட் ஒன்று தயாராகியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயின் நம்பிக்கைக்குரிய வட்டாரத்தில் யாருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் என அதிகாரிகள் கணக்கு போடுகிறார்கள். ரவியின் கணிப்பு உண்மைதான். புதிய அரசின் காவல்துறை நியமனங்களில் அவருடைய ஆலோசனைகள் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக பேச்சு எழுந்துள்ளது. அதனால்தான் முக்கிய பொறுப்புகளை எதிர்பார்க்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போது ரவியை அணுகுவதும் அவரோடு தொடர்பில் இருக்க முயற்சிப்பதும் ஒரு புதிய வட்டம் உருவாகி இருப்பதும் காரணமாக இருக்கிறது. ஒரு முன்னாள் அதிகாரி தேர்தல் முடிவுகளை இவ்வளவு துல்லியமாக கணித்தது தற்போது அதிகாரிகளிடையே அவர் மீதான பார்வையை மாற்றியுள்ளது. பொதுவாக ஆட்சி மாற்றத்தின் போது அதிகாரிகளின் இடமாற்றம் என்பது நிர்வாகிகள் ரீதியானது என்றாலும் இந்த மாதிரி முன்னாள் அதிகாரியின் திறமையை பார்க்கும் பொழுது இவருடைய ஆலோசனை ஆளுமைகள் நமக்கு தேவை என்று பெரிய அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் நினைக்கின்றார்கள். இது அதிகாரிகளிடையே இருக்கும் ஒருவித பதற்றத்தையும் தங்களுக்குடனான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தேவையையும் பளிச்சென புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி வரும் அரசு இது போன்ற தனிப்பட்ட நபர்களின் பரிந்துரைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பது கேள்விக்குறிதான். அது மட்டுமின்றி நிர்வாக திறமை, நேர்மையின் அடிப்படையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை புதிய அரசால் நிறைவேற்ற முடியும். அதிகாரிகளின் இந்த திடீர் நகர்வு புதிய ஆட்சியில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகவே தெரிகிறது என கூறப்படுகிறது.